ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விஷயங்களும் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. இந்த மாதம் அமாவாசை நவம்பர் 30ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு காலையில் 11:04 ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் 12:20 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. அதனால் பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்வதால் எந்த ஒரு தீங்கும் நமக்கு ஏற்படாதுங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜைகள், அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை அன்னைக்கு தாங்க நடக்குது. இது மட்டும் இல்லாமல் பல கோவில்களில் நள்ளிரவு பூஜையும் செய்யப்படுது. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் உங்களால் முடிஞ்ச உணவை அன்னதானமாக கொடுக்கலாம். இதோடு மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் வளர்பிறை முடிஞ்சு தேய்பிறையின் நிறைவாக தான் இந்த அமாவாசை அமையும். இதுக்காக மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்களை தொடங்குவது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காக. அதனால் அமாவாசை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல நாள் தாங்க. இதுவரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு இவங்க எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல நாள் தாங்க. தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்கவும் ஏற்ற நாளாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அந்த தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கிற இடத்துக்காவது போய் வழிபடுங்க. அதுவும் நல்லது தான். உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேயே அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுங்க, நல்லது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் தெரியாதவங்க கூட முருகனையோ அல்லது அம்பாளையோ குலதெய்வமாக எடுத்து இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்யலாங்க. இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்மோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம் சொல்கிறோங்க. அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னு காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாக தாங்க இருக்குது. இப்படி நம் முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை படையிலிட்டு வழிபடலாம். அந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்குது அப்படின்னு தர்ம சாஸ்திரங்களில் சொல்லப்படுதுங்க. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டால் அந்த குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளும் அழியா புகழும் உடல் வலிமை செல்வம் இது எல்லாத்தையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தருவதாக நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையலிட்டு வழிபட முடியாதவங்க முன்னோர்களை நினைத்து வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாங்க. இதை தான் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதோடு வீட்டில் இருக்கும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் தர்ப்பணம் செய்த பலனை நமக்கு பெற்றுத்தருங்க. இதோடு புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கூட இந்த தர்ப்பணம் செய்து வழிபடுவது நம்மோட வழக்கத்தில் இருக்குங்க. இதனால நமக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கி நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் பாவங்களும் நீங்கி எல்லா வகையான சகல சௌபாக்கியங்களையும் நம்மோட முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலும் நம்புறாங்க. இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்கு பிடித்த உணவை செய்து படையிலிட்டு அதை காக்கைக்கு சாப்பிட வைப்பாங்க. இதன் மூலயமா நம்மோட முன்னோர்களே காக்கை உருவத்தில் வந்து உணவை சாப்பிடுவதாக காலம் காலமாக மக்களிடையே உள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு இருக்குங்க. இது பெருமாள் கருடனுக்கு போதித்தது போல அமைந்திருக்கு.
யாரெல்லாம் கருட புராணம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதோடு பெருமாளை பிடிச்சுங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த நாளில் கண் திருஷ்டியை போக்க வீடுகளிலும் தொழில் செய்கிற இடங்களிலும் பூசணிக்காய் உடைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்குங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்தே நடைமுறை காலம் வரைக்கும் நாம் எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக தான் இது அமைஞ்சிருக்கு. இது மாதிரி அமாவாசையை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. இந்த மாதம் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்திலேயே மிக சிறப்பாக அமைந்திருக்கிறாருங்க. என்னதான் 7.5 சனி இருந்தாலும் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பொருள் வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. சனி பகவான் அப்படின்னாலே அவர் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன கிரகமாக தாங்க இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பாக பலன்களை கொடுத்தே தீருவாருங்க. அதுவும் உங்கள் ராசிநாதனாக இருந்து கொண்டு ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே இருப்பது என்பது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய இடமா இருக்குங்க. தனம் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு தேவையான காசு, பணம், சம்பாத்தியம் இதுக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் வராதுங்க. அதிலும் சிறிய வயது பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். 7.5 சனி அப்படின்னாலே எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு இல்லைங்க. 30 வயது தாண்டியவர்களுக்கு இந்த சனி 2ஆவதா வரக்கூடிய 7.5 சனிங்க. அதனால இப்போ கவலை இல்லாம இருங்க. பொருளாதார நிலையில் நல்லா தான் இருக்கும். இந்த மாதத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படுங்க. கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தானாகவே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை ஏற்படுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வது, பிரிந்திருந்தவங்க ஒன்று சேருவது இப்படின்னு இந்த மாதத்தில் இது எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டமாக இருக்குங்க. நீண்ட பயணங்கள் மூலம் பிரிந்து இருந்தவங்க கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்கிற வாய்ப்பு இருக்குங்க. சனீஸ்வர பகவான் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குடும்ப வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க. இளம் பிள்ளைகளாக இருப்பவங்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் உடல் நலத்தில் ஏதாவது பாதிப்பு வரலாம். அதிலும் குறிப்பாக சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்றுக்கோளாறு இது மாதிரி தாங்க. இது கூடவே ஃபுட் அலர்ஜியும் வரலாம். ஆனால் இது எல்லாமே நீங்கள் சமாளிக்கிற அளவு தாங்க இருக்கும். வியாழன் கிரகம் 5ஆம் இடத்துல இருப்பது என்பது பணம் வைத்து பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைந்திருக்குங்க. லாபத்தின் பங்கு அதிகமாக கிடைக்க போகுது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால தான் இது எல்லாமே நடக்கும். அதனால் உங்களை நீங்களே பாராட்டிக்குவீங்க. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தாங்க இருக்கு. கண்டிப்பாக பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வியாழன் கிரகமும் சனி பகவானும் நல்லது தாங்க செய்ய போகிறாங்க. உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை கொடுப்பாரு. செவ்வாய் 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு குறையும் இல்லைங்க. இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் கிரகம் யோகாதிபதியாக இல்லை அப்படின்னாலும் செவ்வாய் கிரகம் 7ஆம் இடத்துல நீச்சமாகி இருக்கிற காரணத்தால் குடும்ப உறவுகளில் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு மேம்பாடு ஏற்படுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அருமையான தம்பதிகளாக வாழ்வீங்க. சில பேருக்கு வீடு, வாகனம் வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. அதிலும் குறிப்பாக செவ்வாய் நீர் கிரகம் அப்படிங்கிறதுனால விவசாயம் சம்மந்தப்பட்ட மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குங்க. இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பொருத்தங்க. அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறது என்பது காசு கொடுத்து நீங்கள் எந்த மாதிரியான பொருட்களையும் வாங்கி மன மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. சொந்தங்களில் நல்ல ஒரு மரியாதை கூடுங்க. இந்த மாதத்துல ஆடை, ஆபரணம் இது எல்லாமே வாங்குவீங்க. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இந்த 11ஆம் இடத்துல சூரியன் வரது அப்படிங்கிறது வெளியில போயிட்டு வரப்ப ஏதாவது சண்டைகள் வரலாங்க. அதனால உங்களோட கோபத்தை காட்டாதீங்க. எனக்கு தான் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்காம விட்டு கொடுத்து போங்க. நிறைந்த லாபம் தரக்கூடிய வகையில தாங்க இந்த புதன் பகவானும் அமைந்திருக்கிறாரு. இளைஞர்களுக்கு மிக சிறப்பான மாதமா இது அமைஞ்சிருக்குங்க. பள்ளி குழந்தைகளுக்கு மிக சிறப்பாக படிக்கக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்தி தருவார் இந்த புதன் பகவான். புதிய வேலைகள், பயணங்கள் இப்படின்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. இது மாதிரியான பலன்களை தாங்க இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு அமைய போகுது.
பரிகாரமாக வெங்கடேச பெருமாளை வணங்கி வாங்க, நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.